Hi, I am Dr. Hazina, fetal medicine consultant. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட் பத்தி. NT ஸ்கேன் பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்போ NT ஸ்கேனோட அதே சமயம் அதே நாள் ஒரு முக்கியமான பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் கம்பைன்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கிரீனிங். இதுல முக்கியமான 2 ப்ரோட்டீன்ஸ் பார்ப்போம். ஒன்னு பீட்டா HCG, இன்னொன்னு பாப்பே. இது ரெண்டுமே நஞ்சுல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரோட்டீன்ஸ். அதோட முக்கியமா 3 குரோமோசோம்ஸ் பார்க்கக்கூடியது. ட்ரைசோமி 21, 18, 13 அப்படின்னு 3 முக்கியமான குரோமோசோம்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கேன்ல ஸ்ட்ரக்சர்ல குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க முடியும் தவிர்த்து ஜெனட்டிக்கலா குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன்ல நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த பிளட் டெஸ்டோட நம்ம ஸ்கேனை கம்பைன் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது அதோட சென்சிட்டிவிட்டி 95% கிட்ட வந்துருது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளட் டெஸ்ட். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்ல தெரிய வந்துடும். லோ ரிஸ்கா, இன்டர்மீடியட் ரிஸ்கா, ஹை ரிஸ்கா. லோ ரிஸ்க்னா குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம்.